இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி முதன்முறையாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் வாக்குறுதிப்படி மாநிலங்களவை எம்பி சீட்டை அதிமுக வழங்கவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். மாநிலங்களவை தேர்தல் நேற்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகமான அறிவாலயத்திற்கு தேமுதிக பொருளாளர் சுதீஷுடன் பிரேமலதா சென்றார். அப்போது வாயிலில் காத்திருந்து இருவரையும் அமைச்சர் ஏவவேலு, சேகர் பாபு உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்த நிலையில் சால்வை அணிவித்து பிரேமலதாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்றார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். 2016 மக்கள் நல கூட்டணி, 2019 பாஜக கூட்டணி, 2021 அமமுக கூட்டணி, 2024 அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக கடந்த 4 தேர்தல்களிலும் தோல்வியை தழுவியது குறிப்பிடத்தக்கது. கேப்டன் விஜயகாந்த் விரும்பிய தேமுதிக கூட்டணி 10 ஆண்டுகள் கழித்து உறுதியானதாக பிரேமலதா தெரிவித்துள்ளார். திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் எங்கள் கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பாலில் விழுப்போகுதுன்னு சொன்னார். ஆனால் 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பதெல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு 2 கட்சியின் சார்பாக தேமுதிக, திமுக 2 கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு இல்லை, எல்லாமே திமுகவின் தலைமையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார். உரிய நேரத்தில் எல்லாமே அவர் அறிவிப்பாங்க. இன்னைக்கு நாங்கள் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம்.